200 கோடி வாங்குற விஜயே அந்த அளவுக்கு நடிச்சு நான் பார்த்ததில்ல. ஒரு 200 ரூபாய்க்கு என்னடா இப்படி நடிக்கிறீங்க? ஏங்க அழுதா கண்ணீர் வந்து பார்த்திருக்கீங்க. அது இயல்பு. நடிச்சு பார்த்திருக்கீங்களா? கண்ணீரே வராம, இந்தா இவங்க அழுவானுங்க. சொன்னாங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இப்ப தரோட என்ன சரி 60 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அப்போலாம் அந்த சிஎம் வந்து வரல. அப்போ இந்த துணை முதலமைச்சர் வரல. அப்போ இந்த கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் வரல. ஏன்னா அவர் வேற தொகுதியில அதனால வரமாட்டாரு அப்படின்னு இப்ப உருட்டுவானுங்க. அதே சமயத்துல கஸ்டடி டெத் ஒன்று நடந்துச்சு, அதுக்கு வரல. ஒரு ஒரு ஜாதி குளம் நடந்துச்சு, அதுக்கு வரல. இதுக்கெல்லாம் வராத சிஎம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, அன்னைக்கு உட்காந்து துண்டை விரிச்சு ஒரு கிண்ணத்தை வச்சு அதுல மிச்சத்தை கொட்டி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கண்ணு 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஆனா நேத்து அவரு கரெக்டான விஷயத்துக்கு வந்திருக்காரு சார். பின்ன 30 பேர் இறந்திருக்காங்க, சாதாரணமான விஷயமா? அதுக்கு போக வேணாம், அதனால கிளம்பி வந்துட்டாரு. எதுக்காக? அந்த 30 பேத்துக்காக இல்ல, அவர் 26ல ஜெயிக்கணும், அதுக்காக வந்திருக்காரு. இந்த காலையில 9:30 மணிக்கு தான் வரலாம் என்ற முடிவு செய்து விமானத்தில் டிக்கெட்டு பதிவு செஞ்சிருந்தேன். ஆனால் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல, வீட்டில் இருக்கவே என்னால முடியல. அதனாலதான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று நான் திட்டமிட்டு 1 மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். பின்னனுங்க ஏங்க ஓப்பனா உங்களுக்கு தெரியலையா மக்களே? கொஞ்சம் யோசிங்க. அந்த இன்சிடென்ட் நடந்து 15 மினிட்ஸ்ல எப்படி வந்து முதலமைச்சர் வந்து உடனே ட்வீட் போடுறாரு, அப்படின்னு. அதை கூட மன்னிச்சிடலாங்க, சரி விடுங்க, அவர் முதலமைச்சர் பண்றா, ஓகே பண்றாரு, பரவாயில்ல. ரஜினி எதுக்கு போய் பாருங்க, வதைக்கணுமா வேணாமா? உண்மைக்குங்க அதாவது ஸ்டெர்லைட்க்கு அப்புறம், ஏன்னா ஸ்டெர்லைட்ல வேற ஆச்சு, அதனால அவர் எதுக்குதான் பேசணும். ஏன்னா அவருக்கு காசு எங்க இருந்து போகுது, டிஎம்கே இருந்து போகுது ரஜினிக்கு. அதனால அவர் எதிர்த்தாரு ஸ்டெர்லைட், ஏடிஎம்கே. இன்னைக்கு 5 வருஷமா டிஎம்கே பண்ண அட்டுலியம் உலகத்துக்கு என்ன, எல்லாத்துக்குமே அங்க மேல இல்லாத கடவுளுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அட்டுலியம் பண்றாங்கன்னு. இவரு கடவுள் 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 பேசுற ஒரு மனுஷன் யார்? ரஜினி. இவருக்கு இந்த 5 வருஷம் நடக்கிற பிரச்சனை தெரியலையா? ஒரு ட்வீட் நான் பார்த்தது இல்ல சார். தமிழ்நாட்டுல அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இந்த 5 வருஷத்துல. ஒரு ட்வீட் போட்டு என்ன நடக்குது, இந்த ஆட்சி என்ன நடக்கும், ஒன்னும் எதுவுமே இல்ல. கரூர்ல இந்த மாதிரி 30 பேர் உயிரிழந்தாங்க தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படின்னு போட ஆரம்பிச்சிரு. அதுவும் சரி, ஒரு நாள் கழிச்சு போட்டா கூட சொல்லலாம், சரி மக்களுக்காக போடுறாங்க அப்படின்னு. ஏங்க மீடியாக்கே ஒரு 1 hour கழிச்சு தாங்க இவ்வளவு பேர் இறந்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடியே? அப்போ இதெல்லாம் ஒரு பிளான்டு மர்டர் அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலைனா அவருக்கு வந்து உசுறு. திருவண்ணாமலைக்கு லைட் எல்லாம் போட்டிருக்காரு அவர். அந்த மாதிரிலாம் அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு ஒரு மேடையில, லால் சலாம் மேடையில. அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு, லேண்ட்ஸ்லைடு. அதை பத்தி ரிப்போர்ட்டர் வந்து ஏர்போர்ட்ல கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி திருவண்ணாமலையில வந்து லேண்ட்ஸ்லைடு மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, உங்க கருத்துன்னு கேட்கும்போது அதை கூட விடுங்க சார். நான் கூட ஜெயிலர் ஆடியன்ஸ்ல சரி விஜய் சொல்லிருக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நேத்து போட்ட ட்வீட்ல தெரியுதுடா, ஒரு மனுஷன், அதாவது ரஜினி சார் இந்த காலகட்டத்துல சிவாஜி எம்ஜிஆர் எல்லாம் இப்படி நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்திருப்பாங்களா? இல்ல. அப்ப ஏன் சார் விஜய்க்கு மட்டும் இந்த ஒரு பகை எதுக்கு உங்களுக்கு? அது எதுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சி டைம்ல எதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து விஜய் ஊடுகிட்டே அடிக்கிறீங்க அப்படி? இல்லடா, அதாவது நான் கூட ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமால. நானும் முட்டு கொடுத்துருக்கேன் நிறைய டைம். இந்த மாதிரி டிவிக்கு இப்போ தொண்டர்களா இருக்காங்க, முன்னாடி அனில் குஞ்சா இருந்தாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப முட்டு கொடுத்துருக்கேன். ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் தெரியுது, மனுஷன் ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு அப்புறம் டிஎம்கே பண்ண ஒரு பிரச்சனை பத்தியும் பேசல சார். நீ இது ஹிஸ்டரி 5 வருஷம் அவரோட ட்விட்டர் எடுத்து பாருங்க, இல்ல அவர் வந்து படத்துல சொல்ல கருத்தா எடுத்துக்கோங்க, இல்ல மேடையில பேச கருத்தா எடுத்துக்கோங்க. இந்த 5 வருஷம் டிஎம்கேக்காக நீங்க என்ன சார் அகைன்ஸ்டா பேசுறீங்க?
டிஎம்கே ஃபங்க்ஷன்ல போய் பேசுவீங்க, அது வேற. அகேன்ஸ்ட் என்ன பேசுவீங்க? ஃபங்க்ஷன்ல யாருனாலும் பேசலாமே. ஏன் இப்ப கூட ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க, ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ நிகழ்ச்சி, அது ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு வச்சாங்களா இல்ல அங்க உள்ள ஹீரோஸ்க்கு எல்லாம் கூட்டு ஒரு ஆடியோ வச்சாங்களான்னு தெரியல. இப்ப வரவங்க பூரா ஹீரோ, வரவங்க ஃபுல்லா டைரக்டர். ஒரு பெரிய பெரிய ஆளுங்களை கூட்டு வந்து யூஸ் பண்ணுங்களாடா குழந்தைங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இதுலயே தெரியலையா மக்களே, ஒருத்தன் எதிர்த்து கேள்வி கேட்டானா நீங்க என்னனாலும் பண்ணிருவீங்க. சரி என்னமோ பண்ணிட்டு போங்க சார், அவனை தாக்குங்க, யாரும் உங்களை எதிர்த்து நீங்க அவனை தாக்குங்க. மக்கள் என்ன சார் பண்ணாங்க? விஜய் அவர்களே சொல்றாங்க போன சாட்டர்டே, இந்த மாதிரி ஏன் சார் எங்களுக்கு வந்து பெரிய இடமா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நாங்க வேற என்ன கேட்டோம் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வாரம் கரூர்ல நடக்குது, இறந்து போயிட்டாங்க 30 பேரு. அப்ப எங்களுக்கு என்ன தெரியுது, நீங்க ஒரு பிளான்டா தான் இருக்கீங்க. ஏதாவது ஒரு சம்பவம் மாட்டிருந்தா அவனை பம்பர கட்ட மண்டைய மாதிரி மாட்டி உள்ள வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஏங்க நீங்க அவரை பழி வாங்குங்க பேர்ல 30-40 பேர் உயிர் போகுதுங்க. அப்போ உங்க அரசியல்ல நீங்க 26ல ஜெயிக்கணும்காக என்னனாலும் பண்ணுவீங்க, எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவீங்க. அதுல 2-3 ஆக்ட்ரஸை வேற வளர்த்து விட்டுருக்கீங்க. என்ன ஸ்டார்டிங் பாத்துருப்பீங்களா என்ன மாதிரி ஆக்டிங்? அது இந்த அமைச்சர் யாரு, கல்வி அமைச்சர், அவர் பேர் என்ன, அன்பில் மகேஷ். என்ன ஆக்டர் அவர்லாம், எதுக்கு அமைச்சரா வச்சீங்க? தமிழ் சினிமால ஒரு பெரிய ஆக்டர் கோச்சா வச்சு, ஆக்டிங்கான ஒரு கோச்சரா வச்சிருக்கலாம்ல. படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அது என்ன கண்ணீரே வராம அழுதுட்டு இருக்காரு உட்காந்து. கண்ணீர் வந்தா கூட நாங்க நம்பியிருப்போம் சார். சரி ஃபீல் பண்றாரு மக்களுக்காக. பச்சையா தெரியுது சார். ஏங்க விஜய் மாநாடு நடந்துட்டு இருக்கு, அங்க செந்தில் பாலாஜி எதுக்கு கிராஸ் பண்ணி போறாரு ஆம்புலன்ஸ், எனக்கு புரியல. சரி அவர் தொகுதி கரூர் தொகுதி, ஓகே இருக்கிறார், பிரச்சனை. கல்வி அமைச்சர் எப்படி உடனே அங்க வருவாரு? காவல்துறை எல்லாம் எங்க இருக்கணும்? காவல்துறை எல்லாம் எங்க இருக்கணும்? அந்த ரேலிக்கு பாதுகாப்பா நிக்கணும். விஜய் சாரோட ரேலிக்கு பாதுகாப்பா இருக்கணும். அதுதானே ஒரு காவல்துறையோட வேலை. ஆனா காவல்துறை அது பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து ரேலி நடத்துங்க, நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்க போறோம். ஏன் சார் அப்படின்னு கேட்டா, அதான் இப்போ அங்க ஒரு 30 பேர் இறக்க வராங்கல்ல, அவங்க இங்க தானே வருவாங்க, அதனால இங்க யாராவது வந்து எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதான் நாங்க பாதுகாப்பா இருப்போம். அங்க இறக்க கூடாதுன்னா நீங்க அங்கதாண்டா முன்னாடி போய் நின்று பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ மக்கள் இதுல என்ன தெரியுது உங்களுக்கு, நீங்க உங்க கண் திரைய திறங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பழைய தலைவர்கள் எல்லாம் தூக்கிட்டு இன்னும் உங்கள்ட்ட பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இன்னும் அதை கண்மூடித்தனமா நம்பி 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 ஓட் போட்டுட்டு இருக்கீங்க. சரி விஜய் சாரே ஆட்சிக்கு வர வேணாம்னு வச்சுக்கோங்களேன், வேற யாருக்கும் போடுங்களேன். நீங்க மறுபடியும் அந்த ஏடிஎம்கே டிஎம்கேன்னு போயிட்டு அப்பாவி மக்கள் ஏன் சார் சாகணும்? இந்த மக்களே இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? இதுல கிளியரா உங்களுக்கு என்ன தெரியுது? அவங்கள ஆப்போஸ் பண்ணி ஏதாவது ஒரு கட்சி வந்துட்டோம், அது பெரிய ஆளா இருக்கட்டும் சின்ன ஆளா இருக்கட்டும், அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆதரிக்க போற மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு டிவிகேக்கு நின்ன மக்கள் தான் ஒரு 4 வருஷமோ 5 வருஷம் முன்னாடி உங்களுக்கு ஓட் போட்டிருப்பாங்க. அதே மக்கள் இப்ப செத்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் ஜெயிக்கும் நீங்க நினைச்சு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னா, நான் வந்து நீங்க தான் போய் கொன்னீங்கன்னு நான் சொல்லல. அந்த இடத்துல அந்த இடம் கொடுக்காம ஒரு பெரிய இடம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 மாநாடோ இல்ல ரேலியோ நடத்திட்டாரு விஜய். அப்பெல்லாம் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை, வந்திருக்கும் 2-3 பேர் கீழே விழுந்திருப்பாங்க, அடிபட்டிருக்கு, இது ஓகே. 30 பேர் உயிரிழந்துட்டாங்க சார், இது சாதாரணமான விஷயம் இல்ல. இப்போ இது இருக்கட்டும், மோடி அவர்களுக்கு வருவோம். மகா கும்பம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கல உலகமே கேள்விப்பட்டுச்சு, பிரம்மாண்டமா நடத்தாங்க மகா கும்பம். அதுல நிறைய பக்தர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதே சமயத்துல அங்க பல உயிர் வந்து போச்சு. அதுக்கு ஒரு ட்விட் இல்ல சார், ஒரு ட்விட், சாரி இந்த மாதிரி நடந்துருச்சு, எங்களோட ப்ரொடெக்ஷன் சரியில்லை, நாங்க தப்பு பண்ணிட்டு ஒரு ட்விட் இல்ல. ஜி எங்கேயோ இருக்காரு, எங்கேயோ உட்கார்ந்துட்டு இங்க கரூர்ல நடக்கிற பிரச்சனைக்கு 10 நிமிஷத்துல ட்வீட் போடுறாருன்னா என்ன சார் இது? அதாவது என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து எல்லா அரசியல் பிரச்சாரத்துல டிஎம்கே டிவிகே மோடிஜி இப்படி பேசுறதுனால இவங்க எல்லாம் ஒன்னா கூடி கரூரிலே ஒரு 30 பேரே கொன்றுல
அது நம்ம கொன்ன உடனே ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்து ட்வீட் போட்டுடலாம், கூட ரஜினியும் இழுத்துக்கலாம். ஏன்னா ரஜினி தானே இதுல போனாலும் அடிக்கிறாங்க, அவரே இழுத்துட்டா அவரே நம்ம அடி வாங்கிற மாதிரி ரஜினியே இழுத்து உள்ள போட்டாங்க. ரஜினி வந்து தூங்க போயிருப்பாருங்க, போன் வந்திருக்கும் ஜீட்டு. ரஜினி என்ன பண்றீங்க, படுக்க போறது படுத்ததுலாம் போதும், இப்போ ஒரு 30 பேர் இறந்துருவாங்க, அவங்களுக்கு வந்து நீங்க ட்வீட் போட்டுருங்க. 30 பேர் இறந்து அவங்களுக்கு வந்து ட்வீட், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். விஜய் அவர்களோட மாநாட்டுல வந்து 30 பேர் இறந்துருவாங்க, நீங்க வந்து ட்வீட் போட்டுருங்க. ஓகே 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வச்சுட்டார். வச்ச உடனே சிஎம்க்கு போன், சிஎம் இந்த மாதிரி உங்களுக்கு காசு கொடுப்பார்ல மோடிஜி, அவர் எனக்கு கால் பண்ணாரு. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நீங்க அரசியல் வரீங்களா? அரசியல் இல்லையா, விஜய் அவர்களோட மாநாட்டுல ஏதோ 30 பேர் இறக்க போறாங்களாம், அதுக்குதான் ட்வீட் படுத்தினார். சொல்ல மறந்துட்ட, நீங்களே போட்டிருக்க. ஓகே 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 ஒரு 1/2 hour கழிச்சு மறுபடியும் போன் பண்ணி, எது சார் ட்விட்டர் போட்டுருவா, அவர் ஆள் உட்காந்துருக்கு சார், எனக்கு எழுத தெரியாது சார், அவ்வளவு எழுதி போறா சார். போட்டுருக்கு இறந்தாங்க அந்த மாதிரி ட்வீட் போட்டிருப்பாரு போல ரஜினி. நான் நினைச்ச டிஎம் கன்னடா எதுவும் பேசாமலே இருக்குன்னு, ஆனா அவங்க எந்த டைம்ல வைக்கணுமோ அந்த டைம்ல வச்சிட்டாங்க. விஜய் பத்தி, விஜயோட பர்சனலை நீங்க இழுத்து பேசினா கூட நாங்க எதுவுமே எடுத்துக்க மாட்டோம், பிரச்சனையே இல்லடா. ஆனா பொதுமக்கள் உங்களுக்கும் ஓட் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கும் ஓட் போட்டிருப்பாங்க, இப்ப விஜய்க்கும் ஓட் போட போறாங்க, அவங்க மேல நீங்க ஒரு விசுவாசத்தை காட்டுறீங்களா, உயிரிழப்பு, அது நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, எவனுக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு நமக்கு காசு வருது ஜாலியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்லயே இது நடக்கும். இது இன்னைக்கு விஜய் காரணமா இருக்கலாம், டிஎம்கே காரணமா இருக்கலாம், ஏடிஎம்கே காரணமா இருக்கலாம். இன்னைக்கு விஜய் இறந்து போல, ஏடிஎம்கே காரங்க இறந்து போல, டிஎம்கே காரங்க இறந்து போல, ஏன் ட்விட்டர் ரஜினியா மோடி இவங்களும் அது இறந்து போல. நம்மளா சாதாரணமா பேசிட்டு இருக்கோம், மக்கள் இவங்க தான் இறந்து போறாங்க. இவங்கலாம் யாரா இருப்பாங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்றா இருப்பாங்க, இல்லைன்னா டிஎம்கே சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க. சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம், 2 பேருமே எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுப்பாங்க, அது அவ்வளவுதான், கொடுத்துதான் அவனும் வேற வழி இல்ல. இதனால சொல்றேன், பார்த்து செலக்ட் பண்ணுங்க யாரு 26ல வரணும். 26ன்னு சொல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது கண்டிப்பா வரும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது திருவிழான்னு நினைச்சு நீங்க எல்லாம் போயிட்டு ஜாலியா போய் எவனுக்குனாலும் ஓட்டு போட்டு வந்துடலான்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 5 வருஷம் அதே திருவிழால ஆடு வெட்டுவாங்கல்ல, அதே மாதிரிதான் நம்ம நிலைமை ஆயிரும், பலியாடா இருப்போம். அதனால பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. ஏன்னா யார் வந்தாலும் நாளைக்கு எதனாலும் நடக்கதான் போகுது. இவங்க அதாவது ஆள்ற கட்சி பண்ணனாலும் ஆப்போசிட் கட்சி பண்ணோம். அதனால மக்கள் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகாதீங்க. அது முக்கியமா குழந்தையோ இல்ல வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களோ கூட்டிட்டு போகாதீங்க. இப்போ விஜயை வந்து நீங்க சினிமால பாக்குறீங்களா, என்ஜாய் பண்றீங்களா, ஓகே, அது உங்களோட பர்சனல் சாய்ஸ், ஓகே. இப்போ அவரு அதெல்லாம் தாண்டி நம்ம ஏதாவது மக்களுக்கு பண்ணுவோம், இல்ல அவர் சம்பாதிக்க வந்திருக்காரு, எதுக்கோ அரசியலுக்கு வந்துட்டார். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் அவரை மாதிரியே கொஞ்சம் மெச்சூர்டா விஜயை வந்து இனிமே அரசியல் கட்சி தலைவரா பாருங்க, ஆக்டரா பார்க்காதீங்க. இது எங்க வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.